ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு கோலாகலமாக தொடங்கியது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலகளவில் கொண்டு சென்ற நமது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே தற்போது இந்த உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தார்கள். விவி நேஷனல் சேர் ஒன்று புடிச்சு பாரு. மாடு வெட்டி விடுச்சு. உதயநிதி ஸ்டாலின் வழங்க சைக்கிள் வருகின்ற மாட்டுக்கு சைக்கிள் தொட்டு பாரு. ஒரு வீரன் தொட்டு பாரு. தம்பி விட்டாத. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியின் முதல் சுற்று முடிவில் 110 காளைகள் களம் கண்ட நிலையில் இறுதி சுற்றுக்கு 2 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2ஆம் சுற்று தொடங்கிய நிலையில் வாடிவாசலிலிருந்து சீறி பாயும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கி வருகின்றனர். ஏன் கண்ணா பாரு, நீ நெருங்கி பாருன்னு கேட்கிறதற்காக தொட்டு பாரு. மாடு சிறப்பான மாடு. மாடு வெட்டு கொன்று விளையாடு சைக்கிள் சூப்பரா சிறப்பான புடுறா. மாடு மாடு பிரச்சனை வா. கடவுள் கருப்பன் மாடு அவுத்தோடப்படுகிறது. பாருங்க பாரு. அடுத்த மாடு அது சிறப்பு புடுகாடு சிறப்பு. சிறப்பான மாடு தம்பி. விட்டுறாத அப்படியே ஃபாலோ பண்ணிக்க. அடுத்த மாடு புடி மாடு. நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த உதாரணமாக திருவள்ளுவர் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ள அவர் திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழக மக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் 4 வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். வறியோர் எளியோர் வாழ்வுயர மனிதநேய திட்டங்கள், இளைய சமூகத்தின் அறிவாற்றலை வளர்க்கும் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் சேகர் பாபு, மு.பே. சாமிநாதன் மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோரும் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டை முன்னேற்றி வரும் திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேல்தளத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா அரங்கிற்கு வருகை தர உள்ளார்கள். திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு விருதுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். சத்தியவேல் முருகனாருக்கு ஐயன் திருவள்ளுவர் விருதும், வழக்கறிஞர் அருள்மொழி என்பவருக்கு தந்தை பெரியார் விருதும் வழங்கினார். திருவள்ளுவர் விருது முது முனைவர் திரு மு.பே. சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்க பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப் பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அமைச்சர் துரைமுருகனுக்கு அண்ணா விருது வழங்கிய முதல்வர், இதயதுல்லாவுக்கு காமராஜர் விருதையும், முன்னாள் MP விடுதலை விருப்பிக்கு கலைஞர் விருதையும் வழங்கினார். நெல்லை ஜெயந்தாவுக்கு பாரதியார் விருதும், கவிஞர் யுகபாரதிக்கு பாரதிதாசன் விருதும், முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்புவுக்கு தமிழ் தென்றல் திருவிக்க விருதும் வழங்கப்பட்டது. பெற்றுக் கொள்கிறார்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள். பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றுக்கொள்ள கவிஞர் திரு யுகபாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் தென்றல் திருவிக்கா விருதை பெற்றுக்கொள்ள முது முனைவர் திரு வே. இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
சாகித்ய அகாடமி தன்னாட்சி அமைப்பாக செயல்பட வேண்டும் என கவிஞர் வைரமுத்து வலியுறுத்தியுள்ளார். இன்னும் விருது குறித்து அறிவிக்கப்படாதது படைப்பாளி சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகை முடிந்து மக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக நாகர்கோயிலிலிருந்து தாம்பரத்திற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 13,230 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக தொடங்கியது. 850 காளைகள், 600 மாடுபிடி வீரர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் வாடிவாசலிலிருந்து சீறி பாயும் காளைகளை காளையர்கள் அடக்கி வருகின்றனர். அற்புதம், கைத்தடு உச்சா பாத்துங்க. ஆஹா ஆஹா தெரிக்க விட்டாப்புல தம்பி, அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாயா. எங்கடா? ஆஹா கைத்தடு விட்டா பாத்துங்க. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள நந்தியம்பெருமாள் சிலைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. 2 டன் காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள் படைக்கப்பட்டு 108 பசுக்களுக்கு கோபூஜை நடந்தது. மாட்டுப் பொங்கலையொட்டி அண்ணாமலையார் கோயிலில் உண்ணாமுலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். நந்தி பகவானுக்கும் சூரியனுக்கும் காட்சி தரும் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். குமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதை கட்டுமானத்திற்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து இருசக்கர வாகன ஓட்டி படுகாயமடைந்தார். விபத்து தொடர்பான அதிர்ச்சியளிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மாட்டுப் பொங்கலையொட்டி கோடியக்கரை கடற்கரையில் அசைவ பிரியர்கள் மீன் வாங்க குவிந்தனர். காலா, ஷீலா, திருக்கை, நண்டு என வகை வகையாக வாங்கி சென்ற நிலையில் மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்திருப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் பாலஸ்தீனத்தை நிர்வகிக்க புதிய அமைதி வாரியம் அமைக்கப்படும் என ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த வாரியத்தின் தலைவராக தாமே செயல்பட போவதாகவும் அவர் கூறியுள்ளார். கிரீன்லாந்து அமெரிக்காவால் ஆளப்படுவதை விரும்பவில்லை என்று கிரீன்லாந்து பிரதமர் ஜென்ஸ் ஃபெட்ரிக் நீல்சன் மீண்டும் கூறியுள்ளார். டென்மார்க்கின் ஒரு பகுதியாகவே கிரீன்லாந்து நீடிக்கும் என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு மாறாது என வெள்ளை மாளிகை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கிரீன்லாந்தில் ஐரோப்பிய படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ
தனது நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு வழங்கியுள்ளார். 8 போர்களை நிறுத்திய தனக்கு நோபல் பரிசு வழங்கவில்லை என ட்ரம்ப் கூறி வந்த நிலையில் மரியா மச்சாடோ அளித்திருக்கிறார். தான் செய்த பணிக்காக மரியா மச்சாடோ அவரது நோபல் பரிசை தனக்கு வழங்கியதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். நோபல் பரிசை தனக்கு வழங்கியது மரியாதையான செயல் என்று கூறியுள்ள ட்ரம்ப், மரியா பல துன்பங்களை எதிர்கொண்ட அற்புதமான பெண் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மின்தடையால் ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. தண்டவாள பகுதியில் உள்ள மின்மாற்றி வெடித்த நிலையில் ரயிலில் தவித்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். பிரபல இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் ஹீரோவாக அறிமுகமாக உள்ளார். எல்லம்மா எனும் புதிய படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்க இருப்பதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.